திருகோணமலையில் நேற்றிரவு வைக்கப்பட்ட புத்தர் சிலைக்கு சேதம் விளைவிக்கப்படும் என்ற அச்சம் காரணமாக காவல்துறையினரால் அகற்றப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். திருகோணமலை ஃப்ரெட்ரிக் கோட்டை அருகே டச்சு கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரை வளாகத்திற்குள் நேற்று எந்தவித அனுமதியும் பெறாது பிக்குவின் தலைமையில் சட்டவிரோத கட்டுமான பணிகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து புத்தர் சிலை வைக்கப்பட்டது. இதனால் நேற்றிரவு பதற்றம் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் புத்தர் சிலையை அகற்றியிருந்தனர். இது தொடர்பாக நாடாளுமன்றில் இன்று கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஆனந்த விஜயபால புத்தர் சிலைக்கு சேதம் விளைவிக்கப்படும் என்ற அச்சம் காரணமாக காவல்துறையினரால் அகற்றப்பட்டதாக கூறினார். எனினும் தற்போது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அந்த சிலை இன்று மாலை மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் என்று கூறினார். புத்தர் சிலையின் பாதுகாப்பிற்காக சிறப்பு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் கூறினார். அத்துடன் விகாரை வளாகத்திற்குள் இயங்கும் சிற்றுண்டி சாலை சட்ட விரோதமானது என முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருகோணமலையில் நேற்றிரவு வைக்கப்பட்ட புத்தர் சிலைக்கு சேதம் விளைவிக்கப்படும் என்ற அச்சம் காரணமாக காவல்துறையினரால் அகற்றப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார்.